அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல் முறை பார்த்திங்கன்னா, சிமிலி லட்டு. ராகியில் சிமிலி லட்டு நல்லா ஒரு ஆரோக்கியமான உணவு தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? ராகி எடுத்துக்கோங்க, கெவுரு மாவு எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக இது சப்பாத்தி மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். தவாவில் போட்டு நம்ம தட்டுறதுக்கு ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு தவா நல்லா சூடாகட்டும். தண்ணி தொட்டு 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 பொறுமையாக சுட்டெடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி தொட்டு 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 பொறுமையாக பண்ணுங்கள். நல்லா சூப்பராக வரும். ஸ்லோ சிம்மில் வச்சு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா 2 சைடுமே நல்லா வேகணும். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. இந்த நெய்யும் சேர்த்து 2 பக்கமும் நல்லா மிதமான சூட்டில் வச்சு நல்லா பொறுமையாக சுட்டெடுங்க. சுட்டெடுத்துட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்த்திங்கன்னா, வேர்க்கடலையும் சைடில் நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட வந்துட்டு எள் இருந்தாலும் எள்ளும் வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா செவந்து வரட்டும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இது பார்த்திங்கன்னா ஒன்று நல்லா பொறுமையாக சுட்டு எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. ஆறட்டும், பிச்சு போட்டுக்கோங்க. பிச்சு போட்டு இதுக்கு தேவையானது வேர்க்கடலை நல்லா செவக்க வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் எடுத்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதுக்கு 2 ஏலக்காய், ஒரு ஈடும் போடும்போது ஒரு ஏலக்காய் 2 ஏலக்காய் போட்டு மிக்சியில் அரைச்சி பாருங்கள். இதுக்கு வெல்லம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையான அளவுக்கு வெல்லம் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸாகவே அரைக்கலாம். இது கொஞ்சம் கொரகொரப்பாக தான் வரும். அரைக்கும் போதே நல்லா உங்களுக்கு கையில் ஈரப்பதத்தோடு சூப்பராக வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஒட்டாமல் அழகாக வந்திருக்கும். இதை அப்படியே உருண்டை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டுன்னு. இது வாரத்தில் ஒரு முறை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு 7 நாள் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம பசங்களுக்கு ஒன்றா எடுத்து கொடுக்கலாம். சும்மா ஒரு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்காக ஒரு 5 ரொட்டி வர அளவுக்காவது செய்யலாம். செஞ்சு வச்சுட்டு தினம் ஒன்று கொடுத்துட்டு வந்தால் போதும். அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்துக்காக ஒன்று கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இன்னும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம செஞ்சு அவங்ககிட்ட கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிட்றாங்க. எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நான் அழகாக இந்த மாதிரி தான் செஞ்சு தரேன். வாரத்தில் ஒரு 4 ரொட்டி செஞ்சுட்டு அதுக்கு தேவையான வேர்க்கடலை, அதுக்கு தேவையான வெல்லம், ஒரு ஏலக்காய் 2 ஏலக்காய் இருந்தால் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி நம்ம ஈஸியான முறையிலே செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது ரொம்பவே நல்ல உணவு பழக்கத்துக்கு நல்லவாக இருக்கும். இது பார்த்திங்கனாலே தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.